டே 23ல காலைல எழுந்து ஒரு காஃபியை போட்டேன். இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு பல டேக் ஆனதுனால கடைசி டேக் எடுக்கும்போது காஃபியே காலி ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு முட்டை கறி தோசையை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கோயில் வாசல் போயிட்டு செருப்புக்கு பாதுகாப்பா வெளியே நிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் தான் செருப்போட ஓனர். ஆளு வேற யாரும் இல்ல, எங்க அண்ணன் தான். ஊர்ல இருந்து வந்திருக்காரு. சரியான பக்தி பழம். நான் உள்ள போகாததுக்கான ரீசன் காலைல சாப்பிட்ட கறி தோசை தான். அப்புறம் மதிய லஞ்சுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரையர்ல கடாசிட்டேன். அப்புறம் எங்க அம்மாவோட அட்ராசிட்டிஸை பாருங்க. வே புரோட்டீன் டப்பாக்குள்ள முறுக்க போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எந்த டப்பால எது இருக்குன்னு எங்க வீட்டுல தெரியாது. பசங்க சப்ளிமெண்ட்ஸ் வாங்கினா எல்லாரும் வீட்லயும் கழுவி ஊத்துவாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. என்ன வேணா வாங்கிக்கலாம். கடைசியில மரியாதையா டப்பாவை கொடுத்துடணும். சுட்டா தலை எனக்கு. சரி. மாலை நேரமா கம்முன்னு ஒரு காஃபியை போட்டுட்டு கம்முன்னு ஜிம்முக்கு ரெடி ஆகி கிளம்பிட்டேன். இதை பார்த்ததை இன்னைக்கு தொடக்கறி நாளுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. தொடக்கறிக்கு ஸ்ட்ரெச்சிங்கை போட்டுட்டு எடுத்தது டமால் டுமில் ஒரு 150 ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் போட்டேன். நாக்கு தள்ள 50 3 செட்டை போட்டேன். அப்புறம் இன்னைக்கு ஆர்சிபி மேட்ச். இந்த ஈசலா கப் பாய்ஸ் எல்லாருமே முன்னாடி உட்காந்து நோட் அவுட் இருந்தானுங்க. ஆனா நான் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் சிஎஸ்கே வெறியன். கொஞ்ச நேரத்துல இந்த வைராட் கோலி அவுட் ஆயிட்டாரு. எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. அப்புறம் இன்னைக்கு குச்சி மிட்டாய் தான். நாளைக்கு பார்க்கலாம் போய்.